நல்லா திண்டுட்டு வந்திக்குது. சாப்பிட்டாச்சு. கல் கொஞ்சம் வேங்கி பட்டுச்சு. கேட்ட லொட்டோண்டு நான் அதில் வீடியோ அட்டாச் பண்ணுவேன் இடையில. இனி எங்கே வந்திருக்கிறோம்டா படல்கும்புர ஜெம் மார்க்கெட். அப்போ இதுதான் படல்கும்புர ஜெம் மார்க்கெட். இன்னும் ஸ்டார்ட் இல்லை. இப்போ தான் 7 மணி. அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஜனம் வரும். பிஸ்னஸ் ஒரு 8 மணி ஆகக்குள்ளே கொஞ்சம் சூன் ஆகும். ஆனால் இப்பையும் நல்ல அந்த வெள்ளனை 7 மணிக்கே வந்தால் 7 மணிக்கே சின்ன அந்த புதிய கல்லுகள் அப்படி இப்படி சின்ன சான்ஸ் ஒன்று இருக்கும் இன்ஷால்லா. மற்ற இந்த இங்கிட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் வெளியாவாரி மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து ஜெம் மார்க்கெட் என்னது என்ன எப்படி அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். டோச் தலையில் வந்து இது வைசர். இதால் வந்து ஜூம் எப்படி அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலும். கல்லை வந்து பழுது க்ளீன் ஐட்டம் அது இதெல்லாம் பார்க்கலும். ஸோ இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் எல்லாம் அந்த விஷயங்களோட தான் நீக்கிறாங்க. இனி இது ஒரு புது வீடியோ உண்டு. இந்த ஜென்ரேஷனில் யாருக்கு சரி இது ஒரு உதவும்னு நினைக்கிற வீடியோ உண்டு. ஸோ முன்னுக்கு எப்படி என்ன நடக்குது, இங்கே என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். 3 லட்சம் ரூபா சொல்லி வந்த ஒரு கல் உண்டு. ஸோ பார்ப்போம். ஜெம் மார்க்கெட் ஒன்றுக்கு வாரேன்னு சொன்னால் கட்டாயம் டோச் உண்டு. டோச் இந்த 2 இருக்குது. மோஸ்ட்டாக நான் வந்து இந்த 2 டோச்சும் யூஸ் பண்ணுற இதான். இதில் வந்து கெவுடாது இது டீப்பாக வேங்குறன்ற முடிவாவின ஒரு கல் உண்டு. அந்த கல்லை வந்து இதில் பார்ப்பேன். மற்ற கல்லெல்லாம் இதில் பார்ப்பேன். ஏன்னா இதில் வந்து இதில் பல்ப் இது கொஞ்சம் ஹீட்டாகவும் இது வந்து ஹை கெப்பாசிட்டி டோச் உண்டு. மோஸ்ட்லி ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான டோச் ஒன்று தான் இது. மற்றது இதில் வந்து நார்மலாக எல்லா கல்லும் பார்க்கலும். மற்ற ஸ்கேல் ஒன்று கட்டாயம் இருக்கணும். மற்றது ஆயில் பாட்டில் ஒன்று கட்டாயம் இருக்கணும். ஏன்னா கல்லில் பழுதொண்டு பார்க்குறேன் க்ளீன் டைப் என்ன அது இதில் பார்க்குறேன்னு சொன்னால் கட்டாயம் ஆயில் பாட்டில் ஒன்று இருக்கவே வேணும். ஆயிலை போட்டு தான் கல் பார்க்கணும். அப்படி கேஸ் ஒன்று இருக்குது. இந்த மற்றது டோச் கட்டாயம் இருக்கணும். ஸோ புதுசாக ஒருத்தர் வந்துட்டேன்னு சொன்னால் ஒரு ஜெம் மார்க்கெட்டுக்கு அந்த முகம் தெரியாத முகம் ஒன்று சுட்டி சில வேளை எல்லா பக்கமாலையும் வந்து கல் காட்டுவாங்க. நல்ல கல்லையும் காட்டுவாங்க, இல்லாத கல்லையும் காட்டுவாங்க. ஜெம் மார்க்கெட்லேயும் அப்படி இப்படி கேஸல் இருக்குது. இனி அப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ரெடியாகி தான் வரணும். அப்படி வந்து என்ன சரி ட்ரை பண்ணி முன்னுக்கு போவாங்க. இனி அவசரப்பட்டு வந்து டக்குண்டு அவசரமாக விலையொண்டு கொடுத்து எடுக்கிற ஒரு இடம் ஒன்று இல்லை. இப்போ வந்து 7:30 ஒரு ½ அன் ஹவர் ஆகிருச்சு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கூட ஆட்கள் வந்திருக்கிறாங்க. கூட ஆட்கள் வந்தால் அப்படி இப்படின்னு ஒரு 500 சில வேளை 100 200 300 500 கல்லும் பார்க்குற டைம் இருக்கும். இனி இதில் இப்போ ஒரு 10 மணி வரை காட்டிலும் நின்று அப்படி இப்படித்தான் கல்லொண்டு வேங்கி கொள்ளணும். இது கீழே புழுந்து கல்லொண்ட தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கல் பார்க்க வாரது வந்து லேஸ் இல்லை. சாதாரணமாக ஒரு 2-3 லட்சம் ரூபா கல்லொண்ட பார்க்க போல இப்படி புழுந்துச்சுன்னு சொன்னால் எங்கே சரி பேய்த்திருச்சுண்டா இனி கல்லை தந்தவர் சொந்தக்காரர் 5 லட்சம் ரூபா சொன்னால் 5 லட்சம் ரூபா கல்லி கொடுக்கவே வேணுமாகும். அதனால் வியாபாரத்தில் இதெல்லாம் ஒரு பாட் தான். இந்த தேடுறாங்க ஒரு 1 ஹவராக தேடி இன்னும் கல் கிடைக்கல. இந்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ நாங்கள் டோஸ்ட்டில் பார்க்க தான் இருக்குது. அப்போ சில வேளை ஒரு கல் வந்து 10,000 ரூபா தான் போகிறோம்னா அந்த கல்லுக்கு சில வேளை 5 லட்சம் சொல்லுவாங்க, 1 லட்சம் சொல்லுவாங்க, 2 லட்சம் சொல்லுவாங்க. இனி அப்படி இருக்குது. 10,000 ரூபா கல்ல 10,000 ரூபான்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே இதுலேயும் அப்படி தானே காட்டுது. அதுதான் போத்தலோனில் போட்டு ஆட்டாகும் கல்லை கொந்தையும்.
நின்று 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 ஏழை இப்போ ஐ சுற்றி கொஞ்சம் அப்படியே உட்காந்தேன் கீழே. ஏன்னா இப்போ ஒரு 2 hour மாதிரி நின்று கொண்டு அங்கிட்டு சுற்றி கொண்டு இங்கிட்டு சுற்றி கொண்டு கல் பார்த்து கொண்டே தான். இப்போ இந்த கடைசியாக அந்த வீடியோ போட்ட கல் கொந்தையும் 1 லட்சத்துக்கு கேட்டும் தரல, 2.5 லட்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்ப்போம். முதையே பசின்னுட்டு இப்போ தான் திங்க போகிறேன். ஸோ சாப்பாடு ஸ்பெஷல் கடை ஒன்று இருக்குது, கொஞ்சம் போய்த்து பார்ப்போம். మళ్ళీ మాలు కంటే మేము మారాయి. இங்கே வந்து தேங்காய் பால் ஆனமும் இடியாப்பமும் வேறு லெவல்மாக இருக்கும். மற்றது ஃபிஷ் கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோமே போனால் ஃபிஷ் கறியோட தண்ணி பிடிமி திண்டுபடும். ஃபிஷ் கறி வந்து நார்மலாக இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு டிக்கான மிச்சம் புளிப்பும் இல்லாமல் அந்த அப்படித்தான் இருக்கும். ஆனால் காரம் ஆயிக்கும். இனி வளமையான ஒரு ஸ்பெஷல் ஃபேவரட் சாப்பாடு தான் நீங்கள் போனால் அது. நீ ஒரு 5 இடியாப்பம் வச்சு ஃபஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இடியாப்பமாக ஃபிஷ்ஷை வச்சு வளமை இப்படி தான் தீண்டுபடும். அதுக்கப்புறம் இனி அது போதாத மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கூட அப்படி இப்படின்னு, அதனால பரோட்டா ஒரு 2 பரோட்டா எம்பிச்சு போட்டு அந்த ஆனத்தில் நல்லா திண்டு பட்டுச்சு. இந்த கல் கொஞ்சம் வந்து 5 லட்சம் சொல்லி வந்த கல் எல்லாமே இந்த கல் கொஞ்சம் நீளம் இருக்குது. நல்லா திண்டுட்டு வந்திக்குது, சாப்பிட்டாச்சு. கல் கொஞ்சம் வேங்கி பட்டுச்சு, கேட்ட லொட்டோண்டு. நான் அதில் வீடியோ அட்டாச் பண்ணுவேன் இடையில. இனி வாங்கின மாயில் அதை விற்கணும். இனி விற்கிறதுன்றதும் லேஸ் இல்லை. இனி வாங்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ. இப்போ 2-3 hour 4 hour இருந்து கஷ்டப்பட்டு அப்படித்தான் கல்லை வாங்கிக்குது. அதே மாதிரி விற்கிறதுக்கும் அதை விட 2 எஃபர்ட் போடணும், 2 மடங்கு எஃபர்ட் போட்டு அப்படி தான் இனி ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கு ஜெம் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஐடியா தாரேன். என்ன சொன்னால் இப்போ இங்கே வந்து தமிழ் பேசுகிற நிறைய பேருக்கு வந்து இதில் சரியான ஒரு கைடன்ஸ் ஒன்று இல்லை. எனக்கும் அவ்வளோ பெரிய நாலேஜ் ஒன்று இல்லை. எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவேன்.